ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகத்தைச் சேர்ந்த 14 பேர் உட்பட 131 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் வேளாண் விஞ்ஞானி ராமசாமிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் 2012 முதல் 2018 வரை கோவை வேளாண் பல்கலை துணைவேந்தராக இருந்துள்ளார். தமிழக அரசின் திட்ட கமிஷன் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். வேளாண் உயிர் தொழில்நுட்பம், உரநீர் பாசனம், உயிர் எரிவாயு வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் தேசிய கொள்கை வடிவமைப்பில் பங்காற்றியவர். 30க்கும் மேற்பட்ட ஆய்வு திட்டங்களுக்கு தலைமை தாங்கியுள்ளார். இவரது வேளாண் ஆராய்ச்சி பணிகளை கௌரவிக்கும் விதமாகவே பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது மத்திய அரசு. இந்த விருதுகள் உண்மையிலேயே ஒரு மனிதனை தட்டி கொடுத்து அதிகமாக செயல்பட வைக்கிறது தான். ஏன்னா ஒரு அட்ராக்ஷன் தானே. நீங்கள் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டீங்கன்னா அப்பா அம்மா சந்தோஷம், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு சந்தோஷம், கூட இருக்கிற பசங்க தான் புறப்படுவான ஒழிய. ஆனால் அவங்க கொடுக்குற உற்சாகம் ஒரு விருதுகள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது தான். அதுக்கு அரசுக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன், விவசாயத்தை பொறுத்தவரையிலையும் அதிகமாக விருதுகள் கொடுத்ததில்லை. இந்த வருஷம் 8 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் 5 பேர் ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. விவசாயத்தில் வெற்றி பெற்ற 2 பேர் கொடுத்துருக்காங்க. அது பாராட்டத்தக்கது தான். இதை நீங்கள் எங்களை வச்சு பார்க்காதீங்க. நாங்களாம் இப்போ சமகால தலைமுறைகள்னு வரும்போது நாம் எப்போவுமே ஏற்றத்தாழ்வோடு தான் பார்ப்போம். நீங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் எடுத்துக்கோங்க. அவர் பணி நிறைவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பத்மஸ்ரீ கொடுத்தீங்க, பத்ம விபூஷன் கொடுத்தீங்க. கடைசியில் நாட்டினுடைய உயரிய விருதை கூட அவர் இறந்ததுக்கப்புறம் தான் கொடுத்தீங்க. கண்ணதாசன் தான் சொல்லுவார், அவங்க நல்லா இருக்கிற காலத்தில் எல்லாம் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து யாருக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. அதனால் விருதுகள் நல்ல புத்துணர்ச்சியை அதிகரிக்க செய்து அவர்களை மட்டுமல்ல, அவர்களால் கண்டறியப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளும் போய் சேருவதற்கு உற்ற துணையாக இருக்கிறது. அதாவது வயசான காலத்தில் கைத்தடி ஒரு துணையாக இருக்கிறது மாதிரி எல்லோருக்குமே இது உறுதுணையாக இருந்து நன்றாக அதிகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. அந்த வகையில் நான் பாராட்ட வேணும். உங்களுக்கு நல்லா தெரியும், எம்எஸ் சுவாமிநாதன் அதுக்கப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் வச்சார். அதுக்கப்புறம் பயோ வில்லேஜ் கான்செப்ட் கொண்டு வந்தார். அப்புறம் மீன் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் மீன் எந்த இடத்துல இருக்குது, எந்த திசை நோக்கி போகுதுன்னு சொன்னார். அதாவது விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த அறிவுரைகளை நேரடியாக போய் சேர்வது மாதிரி செஞ்சார். அதனால் இந்த விருதுகள் எங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். விவசாயிகளோடு சேர்ந்து செயல்படுவதற்கு எங்களுடைய நாங்கள் கண்டறிந்த ஆராய்ச்சி முடிவுகளை சேர்த்ததை விட சற்று அதிகமாக கொண்டு சேர்ப்பதற்கு இது வாய்ப்பளிக்கும். ஓரளவு வசதி இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்தை விட்டு வெளியில் இப்போ நகரத்தில் வீடு எடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அங்கேயே ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டிடுறாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்க வெளிநாட்டுகளுக்கோ எங்கேயோ போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது மாதிரி ஒன்று செஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிராமத்துக்கு போகக்கூடிய பேருந்துகளில் போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க இப்போ சொந்த வாகனங்களை வாங்கிட்டு போயிட்டு வர்றாங்க. ஆக மொத்தம் விவசாயம் பண்ணுறது யாருன்னா, கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய செல்ஃபோனில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு உழுதாச்சா, நாற்று நட்டாச்சா, பயிர் உரம் போட்டாச்சா, இன்றைக்கி அறுவடை இருக்குதா, அன்னைக்கு செக் வாங்குறதுக்கு வருவாங்களே ஒழிய இன்றைக்கு நடுத்தரம் கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி விவசாயத்தை பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் விவசாயத்தை எந்த வகையில் மேல்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வசதி உள்ளவங்களுக்கும் விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, பத்திரிகைகள் இருக்கின்றன, அதுபோக யூடியூப் வேறு இருக்குது ஒன்றுக்கு விளக்கமாக கொடுக்குறதுக்கு. இதை எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க சில செயல்பாடுகளை செஞ்சு வெற்றி அடைகிறாங்க. ஆனால் இதை அதிகமாக பயன்படுத்தாதவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கீழில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகள். இந்த சிறு குறு விவசாயிகள் 1 ஏக்கர்லேருந்து 2 ஏக்கருக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருனாக்கா 1 ஏக்கர் ஒரு
நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்கள், இயற்கை வழி விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து சாதாரணமாக வந்து நம்ம அங்க வேளாண்மையை கொண்டு செல்கின்ற பொழுது பல்வேறு யுக்திகளை பல்வேறு விதமாக பயன்படுத்தி பல்வேறு வேறுபாடுகள் கண்டறியப்பட்டன. ஆனால் இந்த இயற்கை வேளாண்மை வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து விஞ்ஞான முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் கொண்டு சேர்ப்பதற்காக அதுக்கு தான் பல அடுக்கு வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்னால் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை பல அடுக்குக்கு எதுக்கு சொல்கிறாருனாக்கா, நம்ம இந்தியாவில் வந்து சோலார் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நம்ம சூரிய ஒளி தரமையில் படக்கூடாது. சூரிய ஒளி என்ன பண்ணணுன்னாக்கா இயற்கை இலைத்தலைகளை வந்து எரிஞ்சிடும். நீங்கள் சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுனாக்கா நெல் அறுவடைக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் இந்த சம்மரில் பார்த்திங்கனாக்கா ஆடு மாடெலாம் போயிடும். நீங்கள் அடுத்து மழை வந்து 3 மாதம் கழித்து உழுகிற போது பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துல கூட தட்டை பார்க்க முடியாது, வைக்கோல் பார்க்க முடியாது, வெறும் மண் தான் இருக்கும். இது பூரா என்னென்னா சூரிய ஒளி எரிச்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அது மேலே முக்காடு போட்டது மாதிரி அது இலைத்தலைகள் கவர் ஆகிடுச்சுன்னா சூரிய ஒளியால் இயற்கை உரங்கள் அழிக்கப்படாது, அது மண்ணோடு சேர்ந்துடும். அதுக்கு உயிரூட்டம் சேரும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் அதை சிதைச்ச உரமாக்கி பயிருக்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் அது. ரெண்டாவது சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மாழ்வார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அடிக்கடி, மண் மலடாகி விட்டது, மண்ணுக்கு உயிரூட்டணும்பார், உயிர் வழி சுழற்சியை செய்யணும்னு சொல்லுவார். இது ரெண்டையும் செய்கிறதுக்கு தான் மண்ணுக்கு உயிரூட்டி நுண்ணுயிர் சுழற்சியை செயல்படுத்துறதுக்காக தான் நேச்சர் ஃபார்மிங்கில் ஆர்கானிக் ஃபார்மிங் சென்டர்ஸ்லேருந்து நுண்ணுயிர்கள் கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நல்ல உயரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய பசுமை கூடார காய்கறி வளர்த்தலாக இருந்தாலும் சரி, யார் பண்ணுறா, நெதர்லாண்ட்ஸ் பண்ணுறாங்க, இஸ்ரேல் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, 5 காய்கறிகளுக்கு பண்ணுறாங்க. ஒன்று வந்து கத்திரிக்காய்க்கு பண்ணுறாங்க, மிளகாய்க்கு பண்ணுறாங்க, அப்புறம் குக்கும்பர்ஸ்க்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்னென்னாக்கா படிப்படியாக வச்சுருக்காங்க. நியூட்ரியன் சொல்யூஷன் 1, நியூட்ரியன் சொல்யூஷன் 2, 3. அதே மாதிரி இந்த ஒளியில் வந்து இருக்கக்கூடிய வேவ் லெங்க்த்து சொல்லுவோம், அந்த வேவ் லெங்க்த்துக்கு தகுந்தாப்பில் ஒளியையும் கூட்டி கொடுத்து, எப்படி அதிகமாக வந்து ஒன்றும் இல்லை, கோழியை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி தீனி கொடுத்தீங்கன்னா நிறையா முட்டை போடுது, சீக்கிரமாக வந்து 1 மாதத்தில் வந்து கறிக்கோழி ஆகிடுது. அதே வீட்டில் அதிகமாக வந்து வெளியில் விட்டு ஓப்பனாக வந்தீங்கன்னா 125 முட்டை தான் போடும், வெயிட்டும் கெயின் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் கூடாரம் அமைச்சு அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நஞ்சுகள் இல்லாத ஒரு இது வருது. இந்த இயற்கை வேளாண்மையுடைய முதல் நோக்கமே நஞ்சில்லா உணவு. அதுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியும், அதுக்கு அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம விவசாயிகள்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியில் வந்து இப்போ ஹரியானா மாநிலமும் சரி, ஹிமாச்சல் பிரதேஷ் தான் நம்பர் 1. அது ஆனால் நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து உத்தரகாண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் 2-3 ஸ்டேட்டாக இது பண்ணியிருக்காங்க. அதனுடைய வெற்றி படிகளில் இருக்கக்கூடிய அறிவியல் நுணுக்கங்களை எடுத்துகிட்டு இப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் நேச்சர் ஃபார்மிங்கில் கிடைச்ச அறிவியலை எடுத்துக்கிட்டு 9 ஆண்டுகளாக இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில வேளாண் பல்கலைக்கழகங்கள் இதிலிருந்து கிடைத்த அறிவியல் தெளிவுகளை வச்சு இயற்கை வேளாண்மை அறிவியல் பூர்வமாக விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது தான் இது ஒரு முன்முயற்சி. இந்த முயற்சிக்கு நாங்கள்லாம் நம்முடைய பிரைம் மினிஸ்டரோடு சேர்ந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போது கோஆப்ரேஷன் மினிஸ்டருக்கு, ஹோம் மினிஸ்டருக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து விவசாயத்தை சப்போர்ட் பண்ணலைன்னா ஐசிஆர் செயல்பட முடியாது. அதனால் செயல்படுகின்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலும் இல்லாத அளவில் இங்கே மட்டும்தான் உங்களுக்கு அதிக அளவில் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. இந்த ஆராய்ச்சியை பயன்படுத்தி நாம் வெற்றி அடைய வேண்டும். நாம் வந்து ஒரு காலத்தில் ஒன்று சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டோம் சார். ஒரு நாள் அரிசி சோறுன்னு ஓடி வந்தோம்ல சார். நீங்கள் கோதுமை வந்து இறங்கினா தானே உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட முடிஞ்சது ஒரு காலத்தில். அதனால் நீங்கள் உற்பத்தி பண்ண உணவை ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருந்தாலே வந்து உங்களுக்கு பெங்கால் ஃபெமைன் வந்திருக்காது. ஆனால் அது கிரியேட்டட் ஃபெமைன் தான். அதை எத்தனை பேர் உணர்ந்துருக்காங்க? இல்லை. அதனால் நம்ம வந்து குறையாக சொல்ல வேண்டியதில்லை.
உணவு தேவைப்பட்ட போது உற்பத்தி தேவைங்கிறதுக்காக நாங்கள் உரம் போடுங்க, பூச்சி மருந்து அடிங்கன்னு சொன்னோம் ஒரு காலத்தில். இப்போ வந்து நீங்கள் அதனால் என்ன பண்ணிட்டீங்க, விவசாயத்தினால தான் எங்களுக்கு வந்து எல்லா மெட்டபாலிக் டிஸார்டர்ஸும் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விவசாயம் மேலே எல்லா குற்றத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஆனால் அந்த விவசாயி எங்கே ஆரம்பிக்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய மூலதனத்தை வச்சு தான் நீங்கள் கொடுக்குற வட்டிக்கு காசு, குறைஞ்ச வட்டிக்கு கொடுக்குற காசை வச்சு தான் விதை வாங்குகிறான். அதுவும் மழை பெஞ்ச உடனே என்ன கடையில் கிடைக்குதோ அதை தான் வாங்கி அவன் விதைக்கிறான். அதனால தான் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னாக்க, விவசாயிகள்கிட்ட விதையாக கொண்டு போய் கொடுக்காதீங்க, நாத்தா கொடுங்க. நாத்தா கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் இந்த கரும்பு ஆராய்ச்சி நிலையமே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோவையில் செயல்படுது. அவங்க வந்து கரணையிலேருந்து உற்பத்தி பண்ணி ஒரு ஸ்லிப்பிலேருந்து கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட நட்டே கொடுத்தாங்க ₹1. ஆராய்ச்சி நிலையத்துக்கு அல்லது உற்பத்தியாளருக்கு வந்து 75 பைசா, நடுறவங்களுக்கு 25 பைசான்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்ந்து. அப்போ என்ன ஆகுனாக்கா, இவங்களுடைய ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக கிடைத்த உயர் ரகம் இருக்கு இல்லையா, ரகம் நேரடியாக விவசாயிக்கு போய் சேரும். இப்போ கத்திரிக்காயில் வந்து ஒட்டு கத்திரிக்காய் கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்கு காய்க்கும்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் நட்டு உடனே கிடைக்கும். ஆனால் அவனை போய் விதையை வாங்கி நடுன்னு சொன்னால் அவன் நாத்தங்கால் போட்டு நட்டு அதில் பாதி நஷ்டமாகி பிடுங்கி நடுறதுக்கு கஷ்டம். அதனால் 2 பேருக்கும் பயனளிக்கிற வகையில் நாற்றுக்கு வாங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். அந்த மாதிரி ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாக கிடைத்த வெற்றியை உடனடியாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பழைய மாதிரி உரம் போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கல, பூச்சி மருந்து அடிங்கன்னு சொல்லலை. நஞ்சில்லா உணவு தயாரிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது தான் இந்த நேச்சர் ஃபார்மிங்க்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வராது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கோயம்புத்தூரே எடுத்துக்கங்க, எந்த ஒரு தனி மனிதனும் நிம்மதியாக இருக்க முடியுதா? வெளியில் வந்தால் நீங்கள் ரோடு பூரா வெட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க, வண்டி போனால் தூசி. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு டூரிசம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஹெல்த் டூரிசம்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கும் பண்ணுறோம் நம்ம ஊரில். ஆனால் இந்த ஆஸ்பத்திரியிலலாம் என்ன கூடிய இது போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, பல்மனரி டிபார்ட்மெண்ட்டு, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான் இப்போ அதிக வார்டு போட்டிருக்காங்க. நீங்களே அதிகமாக கேள்விப்பட்டிருக்கீங்க. இது எதனால் வருது? தூசினால் வருது. விவசாயி கொண்டு வந்து இங்கே தெளிச்சானா? ஒரு காலத்தில் எங்களை சொன்னீங்க, எங்கள் பருத்தி வருது, கோயம்புத்தூரில் நூலாக்குறாங்க, ஸ்பின்னிங் மில்ஸில் எல்லாம் டஸ்ட்டு வருது, வெளியில் வந்தவங்களாம் முகம் கருத்து போயிடுது, அதனால் இதெல்லாம் வெளியில் கொண்டு போனீங்க, ஃபவுண்ட்ரியை வெளியில் கொண்டு போனீங்க. நீங்கள் இதை 2ஐயும் பண்ணி என்ன பண்ணீங்க? டெக்ஸ்டைல்ஸ் அடி வாங்கிச்சு, திருப்பூரில் போய் கஷ்டப்பட்டது. ஃபவுண்ட்ரியை தூக்கிட்டு இப்போ வந்து பம்ப் இண்டஸ்ட்ரி, கோயம்புத்தூரில் இருந்த 75% பம்பு வந்து இந்தியா பூரா சப்ளை பண்ணதை காலி பண்ணிட்டு இன்றைக்கி 20% தான் பம்பு போட்டிருக்கோம். அதாவது வந்து திட்டங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்தாலும் செயல்படுவதில் சில மாறுபாடுகள் இருக்குது. அதனால் சில பேர் அதை நிறையா சொல்லுவாங்க, பல பேர் அதை குறையாக சொல்லுவாங்க. அதனால் எதுலேயுமே வந்து நிறையை கொண்டு குறையை நிவர்த்தி செய்ய கற்றுக்கிறோம். கால்நடை வளர்ப்பு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி சொன்னால் கோவிச்சக்கூடாது. நீங்கள் முதல்ல நம்ம டிராக்டர் மேலை நாடுகளை பார்த்து உழுகுறதுக்கு டிராக்டர் வேணும்னு கொண்டு வந்து கொடுத்தோம் சார். அப்போ இருந்த ராஜாஜியே என்ன பண்ணாருனாக்க, நம்ம ஊரில் விவசாயம் சார்ந்த ஒரு நாடுங்க இது, இந்த நாட்டில் வந்து கேட்டில் டிபெண்ட் அக்ரிகல்ச்சர், அனிமல் டிபெண்ட் அக்ரிகல்ச்சர் தான் வளர்ச்சி அடையும் அப்படின்னு அதுக்கு வந்து அவர் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன பண்ணாருன்னா, டிராக்டரை இனாகுரேட் பண்ணும்போது 3 தடவை சுற்றி வந்துட்டு இது சாணி போடுமான்னு கேட்டார். அன்னைக்கு வந்து நம்ம வந்து இல்லை சார் இது உழுவுறதுக்கு பயன்படும். நீங்கள் சாணி போடுற அனிமலை எலிமினேட் பண்ணிட்டு ஒரு மிஷினை கொண்டு வந்து விட்டுட்டு, நான் மிஷினுக்கு எகென்ஸ்ட் இல்லை, நான் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். டிராக்டரை விட்டிங்க, உங்கள் காளை மாடு போச்சு. காளை மாடு போனவுடனே ஒரு பால் மாடை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, பால் மாட்டையும் ஊற்றுட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, விவசாயி வந்து ஸ்கூட்டர்லேயோ பஸ்ஸுலேயோ அல்லது 4 வீலர்லேயோ வந்து சிட்டியில் பால் வாங்கிக்கிறான், காய்கறி வாங்கிக்கிறான், எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன அடி வாங்கிச்சு? முதல்ல உங்கள்கிட்ட காளை மாடு போச்சு, பால் மாடு போச்சு, அதுக்கப்புறம் காய்கறி போச்சு. இப்போ அரிசியும் என்னாச்சுனாக்கா வந்து அதையும் வெளியில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நிலைக்கும் காரணம் என்னன்னு சொன்னாக்க, நாம் செயல்படுத்திய திட்டங்கள் தான். ஆனால் அன்றைக்கி இது தேவைப்பட்டது. எல்லாராலையும் கால்நடை வச்சுக்க முடியல, வசதி இருந்தவன் தான் வச்சுட்டு இருந்தான், அதனால் பணம் தேவைப்படும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, காலநிலை மாற்றத்தினாலையும் இளம் விவசாயிகள் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லோரும் பட்டதாரிகள் ஆகிட்டாங்க. வேலை கிடைச்சதா கிடைக்கலையோ கிராமத்தில் பட்டதாரிகள் அதிகமாகிட்டாங்க. அதே மாதிரி விவசாயிகளையும் கடனாளிகளாக்கிட்டோம் நாம் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விவசாயிகள் வந்து அவங்களா ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி வந்து எருதுகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுக்காக போராடினாங்களோ. இளைஞர்கள் பண்ணது தானே சார் முக்கியமான எதிர்ப்பு.
அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் 12 ஜல்லிக்கட்டு நடக்குது. அதுக்குள்ளே காலம் எங்கேருந்து வந்தது? ஒரு 4 வருஷத்தில் எங்கேருந்து வந்தது? இந்த இளைஞர்கள் தான் கண்ணுக்குட்டியை பசக்கி பழக்கி இது பண்ணி அவன் எல்லாத்தையும் இப்போ கற்றுக்கிட்டான். அவன் வந்து விவசாயத்தில் வர்றதுக்கு ரெடி. பேரண்ட்ஸ் தான் வந்து அவன் வெயிலில் இருக்கக்கூடாது, அவன் வந்து மாதம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறாங்களோ ஒழிய இளைஞர்கள் வந்து கிராமத்தில் வந்து நல்ல சூழல் இருக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது, நல்ல காற்று கிடைக்குது, ஃப்ரீயாக இருக்கிறாங்க பிள்ளைகளில். அதனால் வந்து இளைஞர்கள் வர்றதுக்கு சரியாக இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து எருதுக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, கோழிச்சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது, புறக்கடை கோழி வளர்ப்பு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இளங்கன்றுகள் நீங்கள் வந்து 3 வெற்றிகள் இப்போ இருக்குது, உங்களுக்கு தெரியாது. கிடாரி கண்ணுன்னு சொல்லுவாங்க. முன்னால் பார்த்துருப்பீங்க, நம்ம காலப்பட்டியில் வந்து எல்லோரும் பிடிச்சி மேய்ப்பாங்க. ஒரு கண்ணுக்குட்டியை வந்து துடியலூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கண்ணுக்குட்டியை வளர்த்து அது ப்ரெக்னென்ட் ஆகி கண்ணுக்குட்டி போடும்போது 5000லேருந்து 7000க்கு வாங்கின கண்ணுக்குட்டி 15 மாதத்தில் உங்களுக்கு 75,000 ரூபாய்க்கு போகும். எத்தனை லிட்டர் பால் கறக்குதோ அந்த அளவுக்கு 1000 ரூபா. அந்த மாதிரி வந்து முன்னால் ஓடிட்டு இருந்தது. அது வந்து இப்போ கிராமத்துக்கு போயிடுச்சு. அவங்க 15-20 கிடாரி கண்ணை வாங்கி வளர்க்குறாங்க. அல்லது உங்களுக்கு சாதாரணமாக வந்து பிருவைன்னு சொல்லுவாங்க, ஆட்டில் வந்து பிருவைன்னு சொல்லுவாங்க. பிருவையை வாங்கி வளர்க்குறாங்க, கிடா வாங்கி வளர்க்குறாங்க. கோயம்புத்தூரில் மட்டும்தான் இளம் வெள்ளாட்டு குட்டிகள் அதிகமாக இப்போ விற்பனை ஆகிறது கோயம்புத்தூருக்கு தான். ஏன்னா மட்டனுடைய குவாலிட்டி அது வந்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய இது என்னென்னு சொன்னால், கிரிராஜ் சிங்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார்ல, நான் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிட்டு இருக்கிற போது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 5 மணி நேரம் உட்காந்துருந்தார். நம்ம முருங்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 7.5 கிலோ முருங்கை விதை எடுத்துகிட்டு போய், அப்போது அவர் வந்து பீகாரில் வந்து கால்நடை வளர்ச்சிக்கு கால்நடைத்துறை மந்திரியாக இருந்தார். அங்கே கொண்டு போய் போட்டு அவர் ஒரு ட்ரூ பிராமின் பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் வெஜிடேரியன். அந்த ஆராய்ச்சி பண்ணி 3 கிலோ 6 மாதத்தில் அதிகமாக வந்து கிடைக்கிது முருங்கையில் போட்டால் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பையும், அந்த மட்டன் குவாலிட்டி வந்து 20% இன்க்ரீஸ் இன் குவாலிட்டி, அந்த கலர், இது அக்செப்டபிலிட்டி, டேஸ்ட் அப்படின்னு அதை கண்டுட்டு அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்த பிறகு எங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு இது போட்டு சிஎஸ்ஐஆர் மூலமாக அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார். அதுக்குள்ளே டிஜி மாறிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து சவாரி மாடு வண்டி ஓடுது பார்த்துருப்பீங்க, பொள்ளாச்சியில் இருக்கும், இங்கே இருக்கும். அந்த காளை மாடு இன்றைக்கி என்ன தெரியுமா? என்ன விலை? 7 லட்ச ரூபா. சவாரி மாடு வந்து 3 லட்ச ரூபா, 1.5 3 லட்ச ரூபா. காளை போடுற மாடு வந்து 7 லட்ச ரூபா. நல்ல குவாலிட்டி மாடு 72 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு ஒரு மாடு. இதெல்லாம் வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இதில் எங்கே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஆரம்பித்தோம் பாரம்பரிய ரகங்களை வகுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 5 ப்ரீடு நமக்கு பண்ணியிருக்காங்க. இந்த 5 ப்ரீடை தவிர வேறு எதை பற்றியும் நம்ம ஆட்கள் பேசுகிறதில்ல. நம்மகிட்ட வந்து 120 ப்ரீடு இருக்குது, லோக்கல் ப்ரீடு வந்து 120 ப்ரீடு இருக்குது. எல்லாத்தையும் வளர்த்தோம்னா இவங்களே பாருங்கள், நான் வந்து படித்தவங்களே புரியாமல் சில நேரத்தில் தவறு செய்கிறோம். அது வந்து நாம் ஒத்துக்கிட்டது தான் வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னால் சிவகங்கையில் இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுக்கும் ப்ரீட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரீடை ஐடென்டிஃபை பண்ணி திலகர்னு ஒருத்தர் வீசியிருந்தார். அவங்க ஊருக்கு பக்கத்து ஊருங்கிறதுனால அங்கே கொண்டு மானாமதுரையில் ஒரு ரிசர்ச் சென்டர் போட்டிருக்கோம். இப்போ பார்த்துருப்பீங்க, அலங்காநல்லூரில் வந்து முதல்வர் வந்து அறிவிக்கிறார், அங்கே 2 கோடி ரூபாய் கொடுப்போம், அங்கே வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்ச்சிக்கும் இப்போ இனப்பெருக்கத்துக்கும் உதவி பண்ணுவோன்றார். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்களை நாமளே மறந்துட்டு, நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, இது அதிகாரிகளினுடைய குறைபாடு. சொல்லணும் இல்லையா? அரசியல்வாதிகள்கிட்ட ஆல்ரெடி இருக்குங்க, அதை சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே ஒரு பிரான்ச் போட்டுக்கலாம். இப்போ எத்தனை ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து இப்போ இங்கே லக்னோவிலையும் ஒரு சுகர் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த மாதிரி இன்னொரு சப் சென்டர் போட்டு போகலான்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் விட்டது நம்மளை மாதிரி படித்தவங்க, அறிவாளிகள், அறிவுபூர்வமான ஆட்சியாளர்கள் தான் சொல்லணும். அதை சொல்ல மறந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு வந்து பால் உற்பத்தியில் 1க்கு வந்துருச்சு. முதல்ல வந்து குஜராத்துக்கு அடுத்து ராஜஸ்தான் வந்தது. இப்போ குஜராத் வந்து கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டில் இல்லை, அது வந்து கார்ப்பரேஷன் ஆகிடுச்சு. கார்ப்பரேஷன் ஆகி வந்து பால் தவிர மீதி எல்லாத்துலேயும் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாலும் கூட பால் பதனிடும் தொழிலில் இன்றைக்கி நம்பர் 1 வந்து ராஜஸ்தான். பால் உற்பத்தியில் அதிகம் தமிழ்நாடு தான். இதுலேயும் சில நேரத்தில் ரோட்டில் கொட்டுறாங்க, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் நிவர்த்தி செய்கிற வகையில், ஏங்க நீங்கள் உலகத்தில் உற்பத்தின்னு வந்துட்டால் உற்பத்தியாளர் விலை வைக்கிறானா இல்லையா சார்? நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணும்போது அவங்களையும் ஒரு காம்பனண்ட்டாக சேர்த்து விலை நிர்ணயம் பண்ணிங்கன்னா ஏன் சார் இந்த தப்பு வரப்போகுது?
ஏன் அவனுக்கு விவசாயத்துக்கு உற்பத்தி பண்ணுறவன் அவனுக்கு ஒரு இதை கொடுத்தா என்ன, அவனுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அவனுக்கு தீவனத்தை வந்து சப்சிடியில் கொடுங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் 9 இடத்துல போட்டிருக்கீங்க. தீவன தொழிற்சாலைகள் வந்து 9 இடத்துல இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் இன்டெரக்டாக ப்ரைவேட்டுக்கு கொடுத்துவிட்டு மணல் அள்ளுறது மாதிரி பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுறீங்க. அது கடைசியில் கொண்டு வந்து அதிகாரிகள் தலையில் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அதான் நமக்கு எல்லாருக்குமே நல்லா செய்யணும்னு கண்டறிவுகள் இருக்குது, ஆராய்ச்சிகள் இருக்குது, முடிவுகள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாமல் மறைமுகமாக இரு முகங்கள் இருக்கின்றன ஒவ்வொருத்தர்கிட்டையும். நல்லா இருக்கிற முகத்தை சொல்ல மாட்டேங்கிறோம், குறைய சொல்ல மாட்டேங்கிறோம். நிறைய மட்டுமே சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்க வெற்றி குறைச்சலாக தான் இருக்கும். நிறைகள் நிறையா இருக்குது கால்நடை துறையில். இப்போ வந்து அவங்க மினி டெய்ரின்னு சொல்லிட்டு 5 பால் மாடு கொடுக்குறாங்க. புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜென்ரலாக வந்து 40% தான் சப்சிடி கொடுப்பாங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் 60% கொடுக்குறாங்க. அதனால் இப்போ இருக்கிற வந்து ஒரு வெட்டினரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இப்போ இருக்கார் சுப்பையன். நிறையா செய்கிறாரு, அமைதியாக செய்கிறாரு. கிராமப்புறங்களில் அவர் புதுக்கோட்டைக்காரர் தான், கிராமத்தில் பிறந்தவர் தான். அவர் வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து புறக்கடை கோழிக்கும் இந்த மினி டெய்ரிக்கும் நிறையா உதவி பண்ணுறாரு. நிறையா வந்து இல்லைனாக்கா எப்படி சார் பால் உற்பத்தி கூட வந்திருக்கோம், நீங்கள் எப்படி முதல் நிலைக்கு வந்திருக்க முடியும்? அதனால் அதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஊடகவியலாளர்கள் அதை தனியாக கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா விவசாயிகள் நலம் பெறுவார்கள். நன்றி. அதாவது விவசாயிகளுடைய கஷ்டம் வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல்வாதி பேசுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பேசுவாங்க, ஆராய்ச்சியாளர்கள் பேசுவாங்க. விவசாயத்தில் மேலே இருக்கக்கூடிய சில பேர், மேல்தட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது விலைகூட்டு பொருட்கள் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க, ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அவனுடைய கஷ்டத்தை யாரும் உணர்றதில்ல. ஒரு காலத்தில் சார் விவசாய குடும்பத்தில் பொண்ணு கொடுக்குறதுனாக்கா எல்லோரும் வரிசையாக நிற்பாங்க. இன்றைக்கி விவசாய குடும்பத்தில் வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கே யோசிக்கிறாங்க. இன்னைக்கு கஷ்டங்கள் கிடையாது. இப்போ முன்னால் வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் விறகு வச்சு சோறு வைக்கணும், அதெல்லாம் இல்லையே. இப்போ எல்லாமே எவ்வளோ முன்னேற்றங்கள் வந்துருச்சு. காரணம் என்ன? வருமானம் குறையுது. நீங்கள் எந்த தொழிலில் ₹1 போட்டாலும் ₹10 கிடைக்கிற போது இந்த விவசாய தொழிலில் மட்டும் போடுற முதலுக்கு வருமானம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் தன்னுடைய குழந்தை விவசாயத்தில் கஷ்டப்பட வேணாம், வெளியில் போய் நல்லா இருக்கட்டும்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் கிராமங்கள் முன்னேற வேண்டும், மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நிச்சயமாக செய்யலாம் சார். நீங்கள் இவ்வளோ பிரச்சனையிலையும் சிறு குறு விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் தான் அவங்க வந்து உமியை நீக்கி தேவையான வகையில் வெளியில் போகுது, ஏற்றுமதி ஆகுது. ஜெர்மனியிலேருந்து நம்ம வந்து இப்போ அரிசி உற்பத்தியில் எங்கே வந்து நிற்கிறோம் சார்? விலை போகிறதுனால தானே அவங்க வந்து நிற்கிறாங்க. இட்லி தோசைக்காக ஏற்றுமதி ஆகிறது தான் இது. பாசுமதி மட்டும்தான் பிரியாணிக்காக வெஸ்ட் ஏஷியா மட்டும்தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து இட்லி அரிசிக்காக மட்டுமே நம்ம வந்து நான் பாசுமதி ஏற்றுமதி வந்து 7 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு வந்து அது யார் பண்ணுறான்னு சொன்னால் இவங்க தான். ஏன்னா இவங்க மேல்தட்டில் இருக்கிறவங்க எல்லாமே உயர் ரகம் தானே பண்ணுறாங்க. சன்ன அரிசி, வெள்ளை அரிசி, தீட்டப்பட்ட அரிசின்னு தானே போகிறாங்க. சாதாரணமாக இட்லி அரிசி உற்பத்தி பண்ணுறவங்க அவங்க தான். அதே மாதிரி கருப்பு உளுந்து உற்பத்தி பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு 60 நாள் பயிர். நாம் எங்கே மாறுபட்டோன்னு சொன்னீங்கன்னாக்க இந்த பேண்ட் ஷர்ட்டு காப்பி அடித்தது மாதிரி மேலை நாட்டு விஞ்ஞானிகளை பார்த்து காப்பி அடித்து அதில் வந்து என்ன பண்ணிட்டோன்னா நாம் வந்து 6 பருவம் சார். 6 பருவத்தில் கார், குருவை ஆரம்பித்து கார் நம்ம வந்து அதை கரிஃப்னு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ராபின்னு சொல்லிட்டு வந்து இது சம்பா வச்சுருக்குறோம். இந்த 2 பருவத்தை தூக்கிடுங்க. அடுத்து முன்பணி, பின்பணி, இளவேனில், வேனில். அது வந்து மொத்தம் 6 பருவம், 2 மாதம். நம்மகிட்ட இருக்கிறதில்ல 60ஆம் குருவை, 60 நாளில் வர்ற வெஜிடபிள்ஸ். இதை வந்து விட்டுவிட்டு, ஏன்னா நமக்கு 12 மணி நேரம் சன்லைட் வருது. எங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கேளுங்க, யாருமே சோலார் எனர்ஜி ஃபோட்டோசிந்தசிஸில் வேலை செய்கிறது கிடையாது. ஆனால் இன்னும் வந்து என்ன பண்ணால் தண்ணியை எலக்ட்ரிசிட்டியை விட்டு பிரி, அதுலேருந்து வர ஹைட்ரஜனை எடுத்து இன்ஜின் போடு அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா பெட்ரோலியத்தை வச்சு பிரித்து எடுத்து போடுன்னு சொல்கிறோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் பண்ணுற ஹைட்ரஜனை எடுத்து டேப் பண்ணி அவங்கவுங்க பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு காசும் கொடுக்குறதில்ல, எங்களுக்கு அதில். ஏன்னா அதிலெல்லாம் இப்போ நாங்கள் பேப்பர் போட்டால் ஒன்றும் எங்களுக்கு இம்பேக்ட் ஃபேக்டர்லாம் வராது. அதனால் அதை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவுக்காக இது வந்து விவசாயம் சார்ந்த நாடுங்க. 37% எக்கானமி, குளோபல் எக்கானமியை டிசைட் பண்ணது என்ன சார்? உங்களுக்கு வந்து வாசனை திரவியங்கள், அப்புறம் வந்து ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸ், இது 3 வச்சு இந்தியா வந்து உலகத்து பொருளாதாரத்தில் 37% இருந்ததே சார். அதை யார் நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸை பார்த்து, யூரோப்பியன்ஸை பார்த்து நம்ம காப்பி அடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அவங்கள மாற நினச்சோம். நம்மளால் முடியாத போது இன்றைக்காவது உட்காந்து சிந்திங்க, விவசாயத்தில் கொட்டுங்க. விவசாயத்தில் கொட்டுனா அப்படியே வரும் சார்.